அவுதுல்லாஹிமினஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 893வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 893வது நாளில் உலகத்தில் எழுகின்ற கருத்துக்கள், அது ஈரானுடைய வெற்றி பாலஸ்தீனுடைய முழுமையான விடுதலையில் முடிய வேண்டும் என்று கருத்துக்கள் வலுத்து கொண்டு இருக்கிறது. ஈரான் இதுவரைக்கும் நாம் சொன்னது போல பாலஸ்தீன் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது. அதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதுதான். இப்பொழுது ஈரான் தொடுத்து நகாப் என்ற கெமிக்கல் சைட்டை தாக்கிட்டு வரும். இது ஏன் இந்த கெமிக்கல் சைட்டை தொடர்ந்து தாக்குகிறது என்று சொன்னால், இந்த ரசாயன பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற இந்த ஆலையில் இருந்துதான் காசாவிலும் லெபனானிலும் இஸ்ரேல் தாக்குகின்ற தாக்குதலில் பயன்படுத்தக்கூடிய குண்டுகளில் ரசாயன பொருட்கள் இருக்கின்றன. இந்த ரசாயன பொருட்கள் போய் யாருடைய உடம்பில் படுகிறதோ அந்த உடம்பை அப்படியே கருகி போய்விட செய்துவிடும். அது எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், எவாபரேட் ஆகிவிடும், அந்த உடம்பு அப்படியே ஆவியாக புகையாக போய்விடும் என்று. ஆகவே இது தொடுத்து தாக்கப்படுகிறது. அதே தாக்குதல்லாம் ஈரானிலும் நடக்குமாக இருக்கும். அதனால் இந்த தாக்குதல், இந்த நகாப் கெமிக்கல் சைட்டை மிகப்பெரிய மனித இன எதிரி என கருதி ஈரான் தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறது. அடுத்தால் ஒரு பெரிய தகவல் என்னவென்று சொன்னால், அமெரிக்காவினுடைய இராணுவத்தினர், கல்ஃப் ஸ்டேட்டில் இருந்தவங்க, அதாவது வளைகுடா நாடுகளில் இருந்தவர்கள் எல்லோரும் பெரும் பகுதியினருக்கு பைத்தியம் பிடித்தது போன்ற அதை மென்டல் ட்ராமா என்று சொல்லக்கூடிய மனநிலை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மனநிலை பாதிக்கக்கூடிய குண்டுகளை ஈரான் மிக நீண்ட காலமாக தயாரித்து வருகிறது என்பதை நான் இந்த காணொலியில் ஒரு 3 வருடமாக போட்டு வரும் காணொலியில் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். இது எப்பொழுது மிகவும் பிரபல்யமானது என்று சொன்னால், காசிம் சுலைமானி என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ஈராக் ஸ்பெஷல் என்வாய் என்று சொல்ல வேண்டும், சிறப்பு தூதர், இவர்தான் இப்பொழுது ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸு, ஹவுலியத்தாம் போன்ற அமைப்புகளை உருவாக்கியவர். இவையெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையில் நின்று எதிரிகளை எதிர்கொள்பவர்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய தளங்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது. அப்பொழுது அமெரிக்காவினுடைய கைப்பாவை ஆகிய ISIL-ஐ எதிர்த்து சண்டையிட்டு கொண்டு இருந்தார்கள். இதையெல்லாம் உருவாக்கியதும், அமெரிக்காவினுடைய தளங்களை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருந்ததும் நிறுத்தப்பட்டது காசிம் சுலைமானியால். ஆனால் அந்த காசிம் சுலைமானியை இவர்கள் குறிவைத்து ஒரு நாள் ஏர்போர்ட்டில் வைத்து கொலை செய்து விட்டார்கள். அதற்கு பதிலடி கொடுத்தது ஈரான். அப்பொழுது எனது ஞாபகம், முகமது அகமது நஜதி அவர்கள் ஈரானுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார்கள். அவர்கள் தொடக்க காலத்தில் இமாம் கொமேனி அவர்களுடைய காலத்தில் IRGC என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் காப்ஸோட தலைவராகவும் இருந்தவர். அவர் உடனேயே பதிலடி கொடுக்கவில்லை. ஒரு 10 நாள் டைம் கொடுத்து விட்டு, நாங்கள் இந்த இடத்தை தாக்கப் போகிறோம் என்று சொல்லி தாக்கினார். 3 இடங்களை தாக்கினார். உடனேயே எங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை, ஈரானுடைய இந்த தாக்குதலால் நாங்கள் எல்லா இராணுவ தளவாடங்களையும் நீக்கி வைத்து விட்டோம், அதனால் இந்த தாக்குதலில் எங்களுக்கு பெரிதாக சேதாரம் இல்லை என்று சொன்னார்கள். அதன் பிறகு ஒரு 15 நாள் கழித்து வந்த ஃப்ரண்ட் லைன் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது. அங்கே முதலில் 25 பேர், அப்படி படிப்படியாக ஏறி 250க்கு மேற்பட்டவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக பிரெயின் ட்ராமா அமெரிக்காவுக்கு சென்றவர்கள். கடைசியில் யாருமே மிஞ்சல. இதே பாணியில் 89,500 பேர் 21 வருடங்களாக ஆப்கானிஸ்தானில் நடந்த அமெரிக்க இராணுவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் இதே
இதே ஈரானுடைய ஆயுதங்களை பயன்படுத்தினார்களா என்பது நமக்கு ஐயப்பாட்டுக்குரியது. ஆனால் பைத்தியம் பிடித்தது. இப்போ அப்படி ஒரு மனநிலை பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய இராணுவத்தினருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் இறந்தார்கள் என்பதை விட உயிரோடு பைத்தியம் பிடித்தவர்களாக அமெரிக்காவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற என்பது உறுதி செய்யப்படுகிறது. அடுத்தது, அமெரிக்காவில் 50 மாநிலங்களில் 32,000 போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. அதில் 9 கோடி பேர் கலந்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேருமே எழுப்புகின்ற கோஷம் ட்ரம்புடைய ஈரான் யுத்தம் சட்டத்துக்கு விரோதமானது, அமெரிக்க மக்களுக்கு விருப்பங்களுக்கு எதிரானது, எப்ஸ்டின் ஃபைல் போன்றவற்றால் இது உருவாக்கப்பட்டது. அதனால் யுத்தத்தை முதலில் நிறுத்தி, ட்ரம்ப் இஸ் நாட் ஏ கிங் பட் ஏ ஜோக்கர். ட்ரம்ப் ஒரு ஆட்சியாளர் அல்ல, ஒரு கோமாளியாக போய்விட்டார் என்ற கோஷங்கள். ஓ ட்ரம்ப், இதுவரைக்கும் நீ எவ்வளவு குழந்தைகளை கொலை செய்திருக்கிறாய், இன்றைக்கு எத்தனை பேரை கொலை செய்திருக்கிறாய் என்ற பழைய கோஷத்தையும் இதோடு சேர்த்திருக்கிறார்கள். ஆக அமெரிக்கா கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே இம்பீச்மெண்ட், அதாவது அவரை பதவி விலக்கும் தீர்மானம் ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம். இப்போ இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னா, இந்த யுத்தத்தில் ஈரானுடைய நேவல் ஃபோர்ஸஸ், ஈரானுடைய கப்பல் படை மேக்கரை, ஜெருசலம் முதலியவற்றை தாக்கி இருக்கிறது என்பதை நேற்று சொன்னேன். இந்த ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், அப்போ அமெரிக்காவினுடைய கப்பல் படையும் இஸ்ரேலுடைய கப்பல் படையும் என்னானது? இவர்கள் இவ்வளவு லாவகமாக போய் கடல் வழி, ஆகாய வழி, 2 வழியாகவும் தாக்குதல் நடத்த முடிகிறது ஈரான் என்று சொன்னால், இவர்களுடைய கடல் நேவல் அசட்ஸ் என்னாச்சு? முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது என்பது சிலருடைய நோக்கம், சிலருடைய பார்வை. பலர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவை செயலிழந்து விட்டன, உயிரோடு இருக்கி, ஆனால் கிளினிக்கலி சர்வைவ்டு, பிசிக்கலி டெட்டுங்கிற மாதிரி ஆயிட்டே, அவை இறந்து மடிந்து போய்விட்டன என்று சொல்வதற்கில்லை, ஆனால் செயலிழந்து போய்விட்டன. அதனால் ஈரானுக்கு இப்பொழுது கடல் வழி தாக்குதலும் சாத்தியமாகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். இதை நேற்றே நாம் சொன்னோம். அதுக்கு பிறகு இன்னொரு பெரிய உண்மை, ஆனால் அது நடக்குமா என்பது தெரியவில்லை. அந்த உண்மை என்னவென்று சொன்னால், அரபு நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் அந்தந்த ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய தயாராகிவிட்டார்கள். ஒரு அரப் ஸ்பிரிங் என்று சொல்லக்கூடிய 2011 10-11 நடந்த ஒரு அரபுலக எழுச்சி என்று சொல்லுவோம். அந்த அரபுலக எழுச்சியை மிக எளிதாக ஒன்று இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு பெரிய கிளர்ச்சி வரலாம் என்று சவுதி அரேபியாவினுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் ஜாசித் என்பவர் சவுதிக்கு வெளியே இருந்து ஒரு கட்டுரையை போட்டிருக்கிறார். நாங்கள் மக்களை மொபிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கட்டத்தில் ஒரு அரப் ஸ்பிரிங் வரும், அரபு ஆட்சியாளர்கள் மாற்றப்படுவார்கள் என்று. இப்போ ட்ரம்போடைய ரிஜிம் சேஞ்ச் எங்கே போயிருதுன்னா இந்த பக்கம் வந்து விடுகிறது. ஆக இது நடந்தால் முஸ்லிம் உலகம் அதனுடைய எண்ணெய் வளங்களையும் இதர இயற்கை வளங்களையும் அடிமையாக இருப்பதற்காக அமெரிக்காவுக்கு கப்பங்கட்ட வேண்டிய நிலையில் இருந்து அவை மாற்றப்படும் என்று எதிர்பார்ப்போம். இது நிச்சயமாக நடந்தால் நன்றாக இருக்கும். அடுத்தது, ஒரு பெரிய அவமானம் அமெரிக்காவுக்கு என்னவென்று சொன்னால், இந்த மார்ச் மாதம் 26, 27, 28 நடந்த ஒரு அரபு நாடுகளில் நடந்த ஒரு பெரிய சம்பவம். அது என்னவென்று சொன்னால், செலன்ஸ்கி உக்ரைனுடைய அதிபர் 26ஆம் தேதி சவுதி அரேபியாவுக்கு வந்தார். சவுதியினுடைய அழைப்பின் பேரில் வந்து சவுதி மன்னரோடு ஒப்பந்தங்களை போட்டார். 27ஆம் தேதி அவை கையெழுத்தாயின. எதெல்லாம் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் நன்றாக நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். சவுதி இப்போ பாதுகாப்பு ஒப்பந்தத்தை யாரோடு போடுகிறது என்று சொன்னால், உக்ரைன் யுத்தத்தில் மேலை நாடுகளை நம்பி நின்று ஏமாந்து போய்விட்ட ஜெலன்ஸ்கியோடு ஒப்பந்தம் போடுகிறது. டிஃபென்ஸ் கோஆபரேஷன், டெக்னாலஜி ஷேரிங், அதாவது நுண்மான் நுழைபுலத்தை பங்கு வைத்து கொள்வது,
அடுத்தது ஆயில் எனர்ஜி, ஆயில் எண்ணெயை, அதாவது பெட்ரோலியத்தை செலன்சிக்கு தாரைவார் தர வேண்டும். அதற்காக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அது வலுப்படுத்ததை பற்றி சொல்லும். இது எத்தனாம் தேதி நடக்குது? 26ஆம் தேதி சவுதி வராரு. மார்ச் மாதம் 27ஆம் தேதி 2026 ஒப்பந்தமாகுது. அடுத்தல 28ஆம் தேதி செலன்ஸ்கி கத்தருக்கும் யுஏக்கும் வராரு. அங்கேயும் நீங்கள் எங்களுக்கு கப்பல் கப்பலாக எண்ணெய் அனுப்ப வேண்டும். நாங்கள் உங்களுக்கு இந்த ட்ரோன் டெக்னாலஜி சொல்லக்கூடிய ட்ரோனை விட்டு தாக்குறதுக்கு தடைகள், வான்வெளி தடைகளை தயார் செய்து தருவேன் என்றெல்லாம் சொல்லி எக்ரிமெண்ட். அப்போ டெக்னாலஜிக்கு இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா, ஏர் டிஃபென்ஸுக்கு எங்கே போயிட்டாங்கன்னா செலன்சி கிட்ட போயிட்டாங்க. செலன்சி புத்தின் அடி வாங்கிட்டு இருக்காங்கிறது ஒரு இது, ஆனால் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்கிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு மெரிட்டு. அந்த மெரிட்டை இன்னும் கொஞ்சம் மகுடம் சூட்டுவது போல ஐரோப்பிய நாடுகள் இந்த யுத்தத்தை நேட்டோ நாட்டில் சேருன்னு சொல்லி தொடங்கி வைத்து கடைசியில் யுக்ரைனுக்கு எல்லா ஆயுதங்களையும் விற்று பணத்தை கொள்ள அடிச்சுக்கிட்டு கைவிட்ட நிலையில் அவர் அந்த யுத்தத்தை தாக்கு பிடித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது வான்வெளி தடை பெரிய அளவில் பேசப்படுகிறது. இந்த நிலையில் அவரை கூப்பிட்டு இவங்க எக்ரிமெண்ட் போடுறாங்க. யாரு? சவுதி அரேபியா, கத்தர், யுஏஇ. அவருக்கு என்ன ரொம்ப தேவைப்படுது? அவருடைய யுத்தத்தை அவர் தாக்கு பிடிப்பதற்கு பெட்ரோல் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதை அவர் பெற்றுக்கொண்டார். இப்படி இழிச்ச வாயினோலா இருக்கிறார். இப்போ இதனுடைய சொல்ல அறிவிக்கப்படாத ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், அமெரிக்காவிடம் இந்த அரபு நாடுகள் முக்கிட்டாக நம்பிக்கை இழந்து விட்டன. அதைத்தான் செலன்ஸ்கியோடு போட்ட ஒப்பந்தம் காட்டுகிறது. இப்போ இதுல இன்னொரு உண்மை சுயப்பிரசவமாக வருகிறது என்று என்னவென்று சொன்னால், ரஷ்யாவை இவை பகைத்து கொள்ளுகின்றன. ரஷ்யாவின் எதிரிக்கு இவர்கள் எண்ணெயை தாராளமாக தாரை வார்த்து தருவேன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அதற்காக டிஃபென்ஸ் வான்வெளி தடைகளை தர வேண்டும், அதற்கான டெக்னாலஜியை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது புத்தின் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு எதிரி ஆயிடுறாங்க. இதில் நம்ம இன்னொன்று கவனிக்கணும். புத்தினுடைய ரஷ்யாவுக்கு ஈரான் ஷஹீன் 2 மிசில்ஸை கொடுத்து பெரிய அளவில் உதவி செய்தது. அதுதான் யுக்ரைனுடைய யுத்தத்தில் ரஷ்யா அடுக்கடுக்காக பல இடங்களை பிடிப்பதற்கு உதவி செய்தது. இப்போ செலன்ஸ்கியோட 28ஆம் தேதி ஒப்பந்தம் போட்டாச்சா? ஒப்பந்தம் போட்டா 28ஆம் தேதியே செலன்ஸ்கிக்கு முன்னாடியே ஐஆர்ஜிசி ஒரு வேலையை செய்து துபாயில இருந்த உக்ரைனுடைய ஆன்டி ட்ரோன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒரே அடி. இந்த தகவலை கொடுத்தது யாருன்னா, துபாயில இப்படி உக்ரைனுடைய கோஆபரேஷன்ல தயாரிக்கப்படக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் மெட்டீரியல் அங்கே இருக்கு என்ன கொடுத்தது ரஷ்யா. அதை வச்சு ஈரான் உடனே தாக்கிட்டு, ஈரான் உடனே தாக்கினோன்னா அது அழிஞ்சு போச்சுது. இப்போ ஒப்பந்தம் என்னாச்சு? எல்லாம் விட்டு வெறுங்கையோடு செலன்ஸ்கி திரும்ப வேண்டியதாகி போச்சு. ஏன்னா இந்த வெரி ஃபேஸ் ஆஃப் செலன்ஸ்கி தி ஆன்டி ட்ரோன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டிப்போர்ட் வாஸ் ஃபயர்ட் பை ஈரான் அப்படின்னு செய்தியை சொல்றாங்க. அதாவது இதை தாக்குன ஈரான் என்ன சொல்லுச்சுன்னா, இது உக்ரைன் தயாரித்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் கொடுக்கக்கூடிய டிப்போர்ட் தான், அதனால தான் தாக்குறது. அப்போ இப்போ நம்ம இதில் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது. சவுதியில், கத்தரில், யுஏஇல இருக்கக்கூடிய பல டிப்போக்களையும் பல எண்ணெய் கிடங்குகளையும் ஈரான் தாக்குகின்ற போது, எண்ணெய் கிடங்குகளில் மற்ற ஆயுத தளவாடங்களை தாக்குகின்ற போது அது மிகவும் நுணுக்கமாக கண்டுபிடிக்கப்பட்டு அவை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உதவி செய்பவை என்பதை உறுதி செய்த பிறகுதான் தாக்குகிறது. இப்போ அவரு கண்ணுக்கு முன்னாடியே அவருடைய டிப்போர்ட் அழிக்கப்பட்டு விட்டதால் செலன்ஸ்கி என்ன செய்வது என்று தெரியாமல் போய்விட்டார்கள். இப்போ அரபு நாடுகள் நிலையோ, செலன்ஸ்கி எப்படியோ அந்த யுத்தத்தை தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அரபு நாடுகளுடைய கதியோ அமெரிக்காவை நம்பி அதுவும் போச்சு. அமெரிக்காவால் கைவிடப்பட்டு எனக்கு ஏதாவது என்னதாருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்த செலன்ஸ்கியை நம்பி அதுவும் போச்சு. அவருடைய சிஸ்டத்தையே ரொம்ப கிளீனாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால
யுஏஇல மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், யுஏஇ, ஜோர்டான் இங்கெல்லாம் மக்கள் வந்து அந்தந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட தயாராக இருக்கிறார்கள். நேற்று செய்தி என்னவென்று சொன்னால், பாலஸ்தீன் கிரானிக்கல் போன்ற பத்திரிகையில அரசாங்கம் இந்த மக்கள் கிளர்ச்சியை ஒட்டுமொத்தமாக தடை செய்ய, ஒட்டுமொத்தமாக புரூட்டல் ஃபோர்ஸை கொண்டு, அதாவது கடுமையான இராணுவ நடவடிக்கைகள் மூலம் அதை தடுக்காமல் விட்டால் ஒரு அரப் ஸ்பிரிங் எகெயின் இஸ் பாசிபிள், இன்னொரு அரபு எழுச்சி வரும் என்று. அடுத்தது, இப்படி வாங்கி கட்டி கொண்ட அரபு நாடுகள் வேறு வழி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்றன. அடுத்தது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை எங்க சதர்ன் இஸ்ரேல்ல டயமோனா பக்கத்தில், டயமோனா தொடுத்து தாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலும் தொடுத்து ஈரானை தாக்கிட்டு இருக்கு, குழந்தைகள் இறந்துகிட்டு இருக்காங்க, பல்கலைக்கழகங்களுடைய கட்டடங்கள் இடிக்கப்படுகிறது, மாணவர்களும் ஆசிரியர்களும் குறிவைத்து கொலை செய்யப்படுகிறார்கள். இதெல்லாம் இருந்தாலும் இதுக்காக இந்த கெமிக்கல்ஸ், கேவலமான கெமிக்கல்ஸை உற்பத்தி பண்ணி ரேடியோ ஆக்டிவ் இது இருக்கக்கூடிய நகாப்ங்கிற இடத்தையும் அதுக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடிய டயமோனா நியூக்ளியர் ரியாக்டரை இப்போ தாக்கிறேன். அப்போ இஸ்ரேலுடைய அந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அணு ஆயுத சக்திகளை தொடுத்து தாக்கி கொண்டிருக்கிறது ஈரான். இதன் மூலம் அதுக்கு அணுகுண்டு இருந்தால் கூட அது அங்கேயே இஸ்ரேலே வெடித்து விடுவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது என்று இராணுவ நோக்கர்கள் சொல்லுகிறார்கள். ட்ரம்ப்பு, நான் என்ன செய்யுது, எனக்கு வேற வழி இல்லை, நான் போர் நிறுத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு துருக்கி, சவுதி, இவருக்கு போர் நிறுத்தம் யாரெல்லாம் பாருங்க, முனாஃபிக்கு துருக்கி, சவுதி, இவனுக்கு அடிமை சவுதி, அடுத்தது பாகிஸ்தான். பாகிஸ்தான் காலாகாலமாக காலில் விழுந்து கிடக்கான். இப்போவும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த மக்கள் இஸ்லாமிய அமீரகம் என்று ஒன்றை தொடங்கி அதை மெல்ல மெல்ல பொருளாதார ரீதியாக வளர்த்து கொண்டு இருக்கும் போது அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்து கொண்டு இருக்கிறது பாகிஸ்தான். இப்படி ஒரு மேலை நாட்டு அடிமையை கையில வைத்து கொண்டு அவனை வச்சுக்கிட்டு இது ஒரு பேச்சுவார்த்தை. புட்டினு காலில் விழுந்தாச்சு, சைனா காலில் விழுந்தாச்சு. ஆனால் புட்டின் என்ன செய்கிறாருங்கிறது தெரியும். இந்த யுத்தம் நம்ம ஏதோ அவன் அடித்தான் இவன் அடித்தான்னு போகணும் பார்க்குறோம். இல்லை, இந்த யுத்தம் மிக நுணுக்கமாக திட்டமிடப்பட்டு சைனா, ரஷ்யா இவர்களுடைய உதவிகளோடு அமெரிக்காவுக்கு சாதகமான எல்லா போர்த்தளங்களும் அழிக்கப்பட்டு நாசமாக்கப்படுகின்றது என்பதுதான் உண்மை. ஈராக்கில் தொடுத்து நடக்கக்கூடிய யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய படைகள் இப்போ பதுங்க இடம் இல்லாமல் திரும்பியும் இந்த குர்திஸ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிருக்கிறார்கள். ஈரானுடைய அவுலியாதாம் குரூப்பு, ஈராக்குடைய அவுலியாதாம் குரூப்பு அவங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை விட்டுருக்கு. இப்படி நீங்கள் அமெரிக்க அபிஷியல்ஸுக்கோ, அலுவலர்களுக்கோ அல்லது அமெரிக்காவினுடைய படைகளுக்கோ அடைக்கலம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தும். ஆகவே நீங்கள் இதிலிருந்து ஒதுங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார்கள். லெபனானில் இஸ்ரேல் திடீர்னு ஒரு அறிவிப்பு, நாங்கள் லெபனானை ஆக்கிரமிக்க போகிறோம், இன்னும் அதிகமான லேண்ட் இன்கர்ஷன் சொல்லக்கூடிய இடங்களை ஆக்கிரமிக்க போகிறோம். நான் லெபனான் ஹிஸ்புல்லா அடித்து ரொம்ப நிமித்திருக்கு. சதர்ன் கலீலி, அப்பர் கலீலி, இந்த ரெண்டும் இவங்க கைக்கு வந்ததை இன்னும் மீட்டதா தெரியல. ஆனால் கோலான் ஹைட்ஸ் சைடில் இருந்து லெபனானுக்குள்ளால் இறங்குகின்ற மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது இஸ்ரேலில் தற்கொலை, அந்த படைகளினுடைய தற்கொலை இப்போ 3 மடங்காக ஆகி இருக்கிறது. ஃபிகரை சொல்ல மாட்டேங்கிறானோ, 3 மடங்காக உயர்ந்திருக்கிறேன்னு. இப்போ பொதுவான மீடியா மறைச்சிருது. டெல்லவி யூனிவர்சிட்டி அப்பப்போ பீரியாடிக்கலாக ஒரு அறிக்கை விடுகிறது. அதே போல் அவங்களுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி காயம்பட்டவர்களை பற்றிய ஒரு அறிக்கையை விடுகிறது. அதை இப்போ தடுத்து வச்சிருக்கான். அதில் கசிந்த உண்மைதான், நிறைய பேர் பைத்தியம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள், நிறைய பேர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மீதி உள்ளவர்கள் காசா பகுதியிலையும் சரி, லெபனான் பகுதியிலையும் சரி சரண்டர் ஆகி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் கெமிக்கல் வெப்பன்ஸை கொண்டு பெய்ரூத்து, சதர்ன் லெபனான் இவற்றை இஸ்ரேல் தாக்கி கொண்டு இருக்கிறது. ஈரான் மீது உள்ள தாக்குதல் தொடர்ந்து கொண்டு இருந்தாலும் ஈரான் நாளில் ஒரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று சொல்லக்கூடிய அளவில் புது புது ஏவுகணைகளை விட்டு தாக்கி கொண்டு இருக்கிறது. இப்போ ஊடகத்தில்
இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை அசஸ் செய்கிற, அதாவது கணக்கிடுகின்ற ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த முயற்சியின் பலனாக பல ஆய்வுகள் வரும், உங்களுக்கு தருகிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.